ஹாய், வெல்கம்ஸ் டு பவிஸ் கதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் சீசன் 10ங்க. ஸோ அந்த 10ல் இந்த தடவை பார்க்க போகிறது டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட். ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு மாதிரி சாங். நம்மளுடைய எஸ்வி சார் ரவுண்ட் இருந்தது, இளையராஜா சார் ரவுண்ட் இருந்தது, அடுத்து சின்னப்பில் சித்ரா மேடம் ரவுண்ட் இருந்தது, ரஹ்மான் சார் ஹிட்ஸ் இருந்தது. ஸோ இப்படி ஒவ்வொரு ரவுண்டுமே இருக்கும்போது ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தடவை ட்ராஃபி அடித்தாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி சாரோட ட்ராஃபி ரவுண்டில் வைஷ்ணவி வின் பண்ணாங்க. அடுத்ததாக சின்னப்பில் சித்ரா மேடம் இதில் விக்னேஷ் அவர்கள் வின் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரவுண்ட்லையும் ஒவ்வொருத்தர் ட்ராஃபி வின் பண்ணும்போது யாரோட பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு நம்மளால் யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியலைங்க. ஏன்னா அந்த ரவுண்டில் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றத அவங்க பார்த்து கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் செலக்ட் ஆகிறாங்க அந்த டாப் 6 லெவலில் அப்படி டேரெக்டாக ஃபைனல் போகிறவங்க தாங்க. ஸோ இந்த 10லேருந்து அந்த 6 கண்டெஸ்டன்ட் யார் அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம். ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும். ஏன்னா இந்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எடுத்த இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் அந்த ஃபைனல் லிஸ்ட்டே கொடுப்பாங்க. இந்த ரவுண்ட் அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் உள்ள போனால் மட்டும்தான் அந்த டாப் 3 அந்த டாப் 6 அப்படின்ற கேடரில் அவங்களால நிற்க முடியும் அப்படின்றது. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குங்க. நம்மளோட ஜான் ஜெரோம், ஜீவிதா, லின்சி டயானா, விக்னேஷ் ஆகட்டும், வைஷ்ணவி, ஸ்ரீபிரகாஷ். ஸோ இவங்க எல்லாருமே என்னென்ன மாதிரி ஒரு சாங்ஸை கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து எந்த அளவுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மற்றும் நம்மளோட ஆடியன்ஸோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே அடங்கியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம், அந்த கர்நாடிக் பேசிக்கோடு இருந்து வர ஃபேமிலி பேஸில் இருக்கிறவங்களும் சரி, அது என்னன்னே தெரியாமல் ஒரு பாட்டை விரும்பி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாடுறதும் இருக்கிறது வித்தியாசம் இருக்குங்க. ஸோ நான் ஒரு பேசிக்காக தெரிஞ்சவங்களும் சரி, தெரியாதவங்க 2 பேருமே இதில் இருக்காங்கும் போது, ஸோ இதில் யார் அந்த தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அப்படின்றது இல்லாமல் அந்த இசைக்கு அவங்களும் எந்த அளவுக்கு அர்ப்பணிச்சுக்கிறாங்க அப்படின்றத இதோட முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜூனியர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி அப்படின்ற அந்த பேசிக் கர்நாடிக் ஃபேமிலி இல்லை அப்படின்னாலுமே பட் அவங்களோடுக்கான ஒரு தனித்திறமை அப்படின்னு அந்த பொண்ணு வச்சிருந்தா அப்படி. ஸோ அந்த மாதிரி யார் அந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டில் உள்ள என்ட்ரி ஆவாங்க, இதை பற்றி உங்களோட எதிர்பார்ப்பு, யார் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே வருவாங்க, யாரெல்லாம் நிற்பாங்க, யார் அந்த ஃபைனல்ஸில் இருப்பாங்க அப்படின்றத பற்றி உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.